லீவ் லெட்டர் கொடுத்துடலாம், காலேஜுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துடலாம். சர்ச்சுக்கு வந்து அவசியம் இல்லாமல் நம்ம லீவ் லெட்டர் கொடுத்தோம்னா அது கடவுள் அங்கீகரிக்கிறாரா அங்கீகரிக்க மாட்டாரான்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதில் மழையினால பாருங்க, விசுவாசிகள் மழையில வந்து சுத்தத்துக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, சபைக்கு வர்றதுக்கு என்ன பண்ண முடியல. அதனால 1ஆம் தேதி பாருங்க மொத்தமாக எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ தெரியும் நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஐக்கியமாயிடும். சரி, நல்லது. கர்த்தர் சகல கிரியைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா, எது நம்மை பாதுகாக்கும்? எது நம்மை பாதுகாக்கும்? சொல்ல முடியுமா? எது நம்மை பாதுகாக்குது? ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கிறாரா? அப்படியா? உற்சாகமாக சொல்ல முடியுமா? ஆண்டவர் தான் பாதுகாக்கிறாருன்னு. எப்போ தெரியுமா இந்த வார்த்தை உற்சாகமாக வரும்? பயங்கரமாக போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் என் பாதுகாப்பு. எப்பயுமே அந்த வார்த்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாதுகாப்புக்குள்ளேயே இருப்போம். எது நம்ம வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பை உண்டு பண்ணும்? எது நம்மை பாதுகாக்கவே பாதுகாக்காது? அதுதான் இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை. எது நம்மை பாதுகாக்கும், எது நம்மை பாதுகாக்காது? அப்ப ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம இயேசுவே இயேசுவே என்னை பாதுகாக்க, இயேசுவே என் குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்க இயேசுவே அப்படின்னு வந்து ஆண்டவர் பார்த்து சொல்றது, ஆண்டவர் எப்பயுமே நீங்க என் பாதுகாப்பா இருங்க. அது எப்படி இருக்கு? எப்பயுமே நீங்க என் கூட இருந்து நான் பாதுகாத்துக்கோங்க, அது எப்படி இருக்கு? பிரச்சனை வரும்போது மட்டும் இயேசுவை தேடுறது, அதுக்கப்புறம் உலகத்தை தேடுறது, உலகத்தை தேடுறது. அப்படி இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. நாம இதை வேதத்தின் அடிப்படையில பார்ப்போம். எது நம்மை பாதுகாக்கும், எது நம்மை பாதுகாக்காது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு, இங்க பாருங்க, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு வாசிங்க. சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுடன் போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார். இந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. பெலிஸ்தியன் ஊர்ந்து வருகிற வல்லமைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பொல்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வருது. இப்ப நீங்க தான் இஸ்ரவேல் நினைச்சுக்கோங்க. நீங்க தான், உங்க குடும்பம் தான் இஸ்ரவேல் குடும்பம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வந்து என்ன பண்ணுது, அவங்களே ஜெயிக்கலான்னு அப்படி ரொம்ப எப்படி இருக்குதா, இஸ்ரவேலுக்கு அணிவகுத்து நின்றது. ஒரே கூட்டமா அணிவகுத்து. இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்துல பிரச்சனைகள் கூட்டமா இருக்கு, எத்தனை பேர் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் கூட்டமா இருக்கு. அப்படி வகுத்து நிக்குது. ஆனா பாருங்க, இந்த இஸ்ரவேல் யுத்தம் பண்றாங்க, இவங்களும் சண்டை போடுறாங்க. எப்படியாவது, ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நான் கடவுளுடைய ஜனம், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இவங்க யுத்தம் பண்றாங்க. ஆனா இந்த யுத்தத்துல பெலிஸ்தியன் என்ன பண்றான், இவங்க முறிய அடிக்கிறான். அந்த பெலிஸ்தியன் வல்லமை என்ன பண்ணுது, அந்த குடும்பத்தை ஓட விடுது, தெரிக்க விடுது. பாருங்க, தோக்குறாங்க. ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். குடும்பத்துல ஒரு விக்கெட்டா விழுது, ஒரு விக்கெட்டா விழுது. ஆனா என்ன தப்பு செய்யறோம்னு இன்னும் இவங்களுக்கு புரியல. இவங்களதான் ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார், ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு சகலத்தையும் பேசினார், தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை பேசினார், கர்த்தர் இவர்களோடு இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறார். ஆனா இப்ப தோத்து போறாங்க. இதுக்கு காரணம் என்ன பாருங்க, தோத்து போன பிறகு நிறைய தோல்வி வந்துருச்சு. வந்த பிறகு இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? இப்ப இவங்களுக்குள்ள டவுட், நாங்க ஏன் தோத்தோம், எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, நாங்க எங்களுக்கு என்ன பண்ணோம், நீங்க என்ன பண்ணீங்கன்றது பைபிள்ல ஏற்கனவே இருக்கு. ஏன்னா இவர்கள் கர்த்தருடைய வேதத்தை விருதமா கேட்பாங்க. பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான் தேடுவார்கள் கர்த்தருடைய வார்த்தை.
தங்களுக்கு தேவை வரும்பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இயேசுவே அப்படின்வாங்க. மற்ற நேரத்தில் பார்த்தா தான் இஷ்டத்துக்கு வேலை செய்யறாரு. இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, நாம கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும். அதாவது ரட்சிப்புனா பாதுகாப்பு. நாம கடவுளுடைய பெட்டியை கொண்டு வந்துடுவோம், கொண்டு வந்துட்டோம்னா அது நம்முடைய நடுவில் வர வேண்டும் என்றார். அது வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படின்னா காலையில இருந்து பைபிள் படிக்கிறது இல்லை, நைட்டான பைபிள தலை வச்சு படுத்துக்கிறது. எப்படி பைபிள் வயிற்று வலிக்குதா, வயிற்று மேல பைபிள் வச்சு படுத்துக்கிறது. கழுத்து வலிக்குதா, கழுத்து பைபிள் நான் தலைகாணியா. இதுதான் பிரச்சனைக்கான தீர்வு இயேசுவிடத்தில் இருக்கு. நான் இயேசுவை தேடுவேன், அவருடைய வார்த்தையை தேடுவேன் இல்ல. அந்த தற்காலிக தீர்வு தலைவலி மாதிரி. அப்புறம் அது எங்க இருக்குன்னே தெரியாது. தலைவலி பாவம் எப்படி தலைவலி பாவம் வந்து வச்சிருப்போம் இல்லையா, தலைக்கு பூசுறது இது, அது பூசிட்டு என்ன பண்ணுவோம், அதை கத்து எங்கேயா தூக்கி போட்டுருவோம். அது அப்புறமா தேடும் தலைவலி வரும்போது தான். அந்த மாதிரி தான் என்ன பண்றது, பிரச்சனைகள் வரும்பொழுது இயேசுவை தேடாம கத்தோடைய பெட்டியா உதாரணம் எடுத்துவோம். இதுவும் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, இதுவும் பாக்ஸ் மாதிரி இருக்கு. தலைக்கு வச்சு வயிற்றுக்கு வச்சுருக்கு, கழுத்துக்கு வச்சுருக்கு, வந்த வேலை நம்ம. அவங்க இவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுறாங்க. ஆனா ஏற்கனவே கடவுள் இவர்களை எச்சரிக்கிறார், என் வார்த்தைக்குள்ள இருங்க, என்னுடைய பார்வைக்குள்ள இருங்க, என்னுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க, என்னுடைய பிரசனத்துக்குள்ள அடங்கி இருங்க, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உன்னை தொடர்ந்து என் கண்ணின் மணியை தொடர்ந்து வார்த்தை கொடுத்திருந்தார். ஆனா இவங்க யார்கிட்ட தோத்துட்டு வந்திருக்காங்க, பிசாசு கிட்ட தோத்துட்டாங்க. பிசாசு எப்படி வந்தது, சின்னதா வர கேங்கா வரும், கேங்கா மொத்தமா வந்து என்ன பண்ணிடுச்சு இவங்களுக்கு. அது வரைக்கும் பாருங்க, சாவு வர வரைக்கும் இவங்களுக்கு அந்த எண்ணம் பிறக்கல. 4000 பேர் இறந்துட்டாங்க. மறுபடியும் பாருங்க, அதே 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மறுபடியும் பெலிஸ்தர் யுத்தம் பண்றான். மறுபடியும் அதான் இப்ப நல்ல ஞாபகம், குடும்பத்துக்குள்ள ஒரு பொல்லாத வரல திருப்பி யுத்தம் பண்ணுது. இப்ப பாருங்க, விட்டா போதுடா சாமி, அட்டி ரகி பிச்சு ஓடுறான், துண்டகாலம் துணிய காலம். கடவுள் எவ்வளவு எச்சரிப்பை கொடுத்தாரு, ஊழியரை கொண்டு எச்சரிப்பு கொடுத்தாரு, தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கை கொடுத்தாரு, இங்க சாமியில கொண்டு ஏகப்பட்ட எச்சரிக்கை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆனா இவங்க என்ன பண்ணல, நான் தானே எனக்கு ராஜா, என்ன பண்ணலாம் பாருங்க, மகா பெரிய சங்காரம். இப்ப பாருங்க பிரச்சனை பெருசாயிடுச்சு. இந்த பெலிஸ்தியன் பொல்லாத வல்லமை, ஊருக்கு வருகிற வல்லமை என்ன பண்ணிச்சு, விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருசா சங்காரம் உண்டாயிட்டு இஸ்ரவேலில் 34,000 காலாட்கள் விழுந்தார். இப்ப இன்க்ரீஸ் ஆகுது, டெத்து இப்ப இன்க்ரீஸ் ஆகுது. குடும்பத்துக்குள்ள இப்படிதான் இன்னைக்கு நாம பிரச்சனைக்கான தீர்வை வேற ஏதோ ஒரு ரூபத்தை தேடிட்டு இருக்கோம். பிரச்சனைக்கான தீர்வை இயேசுவிடத்துல தேடணும், அவருடைய வார்த்தையில தேடணும். அவர் அப்படி தேடும்போது அவர் கட்டாயமா ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவோ ஒரு ஊழியர் மூலமாகவோ தன்னுடைய வார்த்தை என்ன பண்ணுவார், அப்படியே பேசுவார். எனக்கு எத்தனை குடும்பத்துக்குள்ள பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான், அநியா நின்றுருக்கான், எப்ப ஜெயிக்கலாம், எப்ப இவங்க விழா பண்ணலாம், எப்ப இவங்க ஜீவனை எடுக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்க எப்படி இருக்கான், பெலிஸ்தியன் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கான், குடும்பத்துக்குள்ளேயே இருக்கான். பாருங்க, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப உங்க குடும்பம் இருக்கு, இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பொறுப்பா இருப்பீங்க, கரெக்டா? குடும்பத்துல ஏதாவது நல்லா என்ன பண்ணீங்க, குடும்பத்துல ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்ப யுத்தத்துக்கு போற இவங்க வாழ்க்கையில என்ன கிடையாது, அந்த காலத்துல ராஜா இல்ல. அப்படின்னா ராஜா என்ன பண்ணாரு, இருந்து இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி யுத்தம் பண்ணுங்க, அப்படி யுத்தம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி கடவுளுக்காக உற்சாகமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க வாழ்க்கையில யார் கிடையாது தெரியுமா, ராஜா இல்ல. அந்த நாட்களில இவர்களை வழி நடத்த இஸ்ரவேல்ல யார் கிடையாது, ராஜா கிடையாது. அப்ப குடும்பத்துக்குள்ள நாம தன்னிச்சையா செயல்படும் போது என்ன ஆகும், பிசாசு அநியா வந்துடும். அப்புறம் ஒண்ணா ஆரம்பிக்கும். நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும், நான் சொல்றதை நீ ஏன் கேட்கணும். குடும்பத்தை நடத்த ஒரு அயன் ஹேண்ட் வேணும். அது போல இந்த நம்மளை நடத்த இயேசுன்னு ராஜா வேணும். அந்த இயேசு ராஜா இவங்க வாழ்க்கையில இல்ல. அதுக்கு காரணம் யார், இவங்கதான். அவர் நடத்திருந்தா யுத்தத்துல ஜெயிச்சிருப்பாங்களா, இதோ உனக்கு முன்பாக சென்று சத்துருக்களை முறியடிப்பேன்னு சொன்னார். அப்படின்னா நான் இயேசுவ ராஜாவா முன்னே நிப்பாட்டும் போது என் குடும்பத்து மேல எந்த வல்லமா வந்தாலும் அவர் பார்த்துப்பார். அது என்ன நான் சொல்றேன், நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரியானதை செய்து வந்தான். இந்த ஜனங்கள் வீழ்ந்து போக காரணம் என்ன தெரியுமா, எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், எனக்கு இஷ்டம் நான் பண்றேன், எனக்கு கஷ்டம் நான் இயேசுவை பார்ப்பேன். எப்படி
என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன். யாரும் என் பேச்சு யார் பேச்சு நான் கேட்க விரும்பல. எப்படி சொல்லி அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜாக்களே அவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். அவன் பார்வைக்கு எது சரியோ அதான் நான் செய்வேன். அப்ப அப்படி செய்வேன்னா பெலிஸ்தியன் ரெடியா இருக்கான். இப்ப பாருங்க, இவர்கள் அந்த நேரத்துல இயேசுவ ராஜாவா கொண்டிருந்தா, என் குடும்பத்துல என் வாழ்க்கையில இயேசு என் ராஜா, நான் அவருடைய போர் சேவகன்னா நிச்சயமா இந்த பெலிஸ்தியனை ஜெயிச்சிடலாம். எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, அணியா வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இயேசு ராஜாவா நினைக்கல, இயேசு ராஜாவை தள்ளி விட்டார்கள் வேதம் சொல்லு. அவர் என்ன பண்ணாங்க, வேணாங்க, நீங்க எனக்கு பார்த்த வேலை எல்லாம் போதும், நீங்க எனக்கு பார்த்த வேலை எல்லாம் போதும், இனிமே நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இயேசு தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. இயேசு வாசிப்போம் 1 சாமுவேலின் புத்தகம். ஏன் இவங்க தோற்று போக காரணம் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கன்னா, அதுல போட்டு, கர்த்தர் சாமுவேலிடம் பேசினார், ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாம் சொற்களையும் கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னை தள்ளினார்கள். தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, டேய் நான் தான் உனக்கு வார்த்தையை கொடுத்தேன், நான் தான் என்ன பண்ண, போய் சொல்லுன்னு சொன்னேன். நான் அந்த மாதிரிதான் இன்னைக்கு என்ன பண்றாரு ஆண்டவர், பல ஊழியர்களை கொண்டும் தீர்க்கதரிசிகளை கொண்டும் உன் குடும்பத்துக்கான வார்த்தைகளை சொல்றார். உன் எதிர்காலம் இப்படியான பிரச்சனைக்குள்ள இருக்குப்பா, ஒரு அழிவு வர காத்து இருக்கு, எச்சரிக்கையா இரு, ஜீவன் போக கூட வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா இரு, உன் வாழ்க்கையில பொல்லாத வல்லமைகள் வந்து அணியணியா நிக்கிறது, எச்சரிக்கையா இரு அப்படின்னு சாமுவேல கொண்டு சொன்னா, அடப்பான பிச்சை தின்ற உனக்கு இவ்வளவு இதுவா, நாங்க ஏதோ சோறு போட்டாதான் உனக்கு உண்டு, நான் ஏதோ காணிக்க கொடுத்தாதான் உனக்கு உண்டு, நாங்க ஏதோ பழியா இருந்தாதான் உனக்கு குடும்பம் போவோம். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். சாமுவேல் எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறான் ஜனங்க கிட்ட. அதுதான் இன்னைக்கு ஊழியர்கள் என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள்லாம் அவங்க குடும்பத்தை குறித்து எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்றாங்க. ஒரு பெரிய வல்லமை வரப்போகுது, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அணியணியா இருக்குது, எச்சரிக்கையா இருங்க, ஜீவன் போகவும் சாத்தியம் இருக்குது ஏற்கனவே எச்சரித்த வார்த்தைய அவன் பெருசா எடுத்துக்கல. அவன் என்ன பண்ணல, பெருசா எடுத்துக்கல, இஷ்டத்துக்கு பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்கோங்க, ஒரு ஊழியக்காரர் நம்ம குடும்பத்துக்கு வந்து, அவங்களே உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சறுக்குதல் இருக்கு, பார்த்து இதை இப்படியே விட்டா இழப்பு பெருசா இருக்கும்னு சொல்லிடுறாரு. இழப்பு வந்துருச்சு, இப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சபிக்கிறீங்களா அப்படின்ட்டுவாங்க. அடுத்த வார்த்தை என்ன வரும், இப்படி சபிக்கலாமா? கடவுள் வந்து ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கடவுள் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லும் போது அப்படின்னா, நான் என் குடும்பமும் செத்துருவோன்றீங்களா, அழிஞ்சிருவோன்றீங்களான்றுவாங்க. அப்படி ஒரு மனவேதனையில தான் சாமுவேல் இருக்கும்போது சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்ன பேசினாலும் நீ கேளுப்பா, நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் உன்னை கொண்டு சொல்லியாச்சு, இதுக்கு மேல அவங்க என்ன சொன்னாலும் நீ கேளு, அவங்க உன்னை தள்ளலப்பா, நான் அவர்களை ஆண்டு கொள்ளாதபடி என்னை தள்ளினார்கள். அப்ப இன்னைக்கு நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறேன், கடவுளுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நான் பாதுகாக்கப்படுவேன். அதே போல கடவுளுடைய வார்த்தை எச்சரிக்கையா வருது, அதை பிடிச்சுக்கும் போது நான் பாதுகாக்கப்படுவேன். ஆனா இங்க அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க, அதனாலதான் பெலிஸ்தியன் அவனை தள்ளிட்டான். எப்படி நல்ல பாத்தீங்களா? நான் என் வார்த்தையை ஊழியர் கொண்டு சபையில, இன்னைக்கு சபையில ஆண்டவர் ஊழியர்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுறார். அந்த வார்த்தையை அவங்க எடுத்துக்கல, அவங்க உன்னை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க. ஆகையால தள்ள வேண்டியவன் நாவுக்குள்ள தள்ள வேண்டியவனை பொல்லாத வல்லம் அமைச்சு அவங்க அவனை தள்ளிட்டாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு பாதுகாப்புன்றது கடவுளுடைய வார்த்தையிலும் அவர் சொல்லக்கூடிய உபதேசத்திலும் இருக்கே தவிர, மற்றபடி அந்த நேரத்துக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேவை பாருங்க, அதுல கிடையாது. அப்ப இன்னும் கூட வாசிக்கல. அப்ப முதல்ல இவங்க என்ன பண்ணல, இயேசு ராஜாவை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கல. ஒரு ராஜா ஆளுகை எப்படி ஆளுகை செய்வார் பாப்பார், ஓகே இவங்க கல்வியை மேம்படுத்தணும், இவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும், பொல்லாத ஆளுகள் வந்தா இவங்க கிட்ட எல்லாத்தையும் எழுதுவாங்க, அவங்களை எப்படி ஜெயிக்கலாம், போர் வியோகம் எல்லாமே இருக்கும். ராஜா எதுவுமே அப்படியே தட்டி கொடுத்து நடத்த மாட்டார். ராஜா கண்டிப்பும் நடத்துவாரு, என்ன பண்ணுவாரு, அன்பாகவும் நடத்துவாரு, கொடுத்தும் நடத்துவார். ஆனா இவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இயேசுவை தள்ளிட்டாங்க. அதுதான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம். இரண்டாவது அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை புறக்கணித்து,
ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏய் வனாந்திரத்துல வரும்பொழுது எப்படியெல்லாம் உங்களை நான் பாதுகாத்தேன், நெருக்கடியான சூழ்நிலையில நான் எப்படி தூக்கி எடுத்தேன், அதே போல நீங்க உங்களுக்கு தீங்குலாம் வந்தது, அநேக தீங்குகள் வந்தது, அது எல்லாம் நான் உங்களை பாதுகாத்தேன், அதுல இருந்து நீங்களாக்கி உங்களை ரட்சித்தேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல இருந்து உங்களை பாதுகாத்தேன். ரட்சிப்புனா பாதுகாப்பு, பாதுகாத்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன புறக்கணித்தீர்கள். என்ன பண்ணிட்டீங்க? அவர் தானே பார்த்துப்பாரு. அப்படி புறக்கணிச்சாங்க. முதலாவது என்ன செய்தார்கள்? தள்ளினார்கள். இரண்டாவது புறக்கணித்தார்கள். இந்த தோல்விக்கு காரணம் என்ன? இந்த பொல்லாத வல்லமை அணியணியா வந்து குடும்பத்தை அழிச்சது, அழிக்க தேடிச்சு. இதுக்கு காரணம் என்ன? இயேசு ராஜா அங்க இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல இயேசு ராஜா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை இருந்தா, உங்களை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருந்தா, அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பெலிஸ்தியன் அணியணியா வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் இயேசுவை தள்ளி இருக்கிறேன்னா, இல்ல இயேசுவை புறக்கணிச்சிருக்கேனா? இப்ப இயேசுவை தள்ளி விட்டாச்சு, அவரை புறக்கணிச்சாச்சு. அப்ப நம்ம வீட்டுல என்ன வரும்? பொல்லாத விஷயங்கள் தான் வரும். இயேசு சொல்றாரு பாருங்க, நான் ஆளாதபடி அதே போல என்ன என்ன பண்ணாங்க? தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இயேசு ஆண்டு கொள்கிற குடும்பத்துக்குள்ள பொல்லாத வல்லமைகள் ஆண்டு கொள்ள முடியாது. இயேசுவை நம்ம தள்ளிவிட்டா பொல்லாத வல்லமை நம்ம தள்ளிவிடும். பொல்லாத வல்லமை நம்ம தள்ளிவிடும். பாருங்க, இப்ப இவர்கள் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பெலிஸ்தியனை ஜெயிக்க வேண்டியவர்கள் இப்ப என்ன பண்ணாங்க? தோத்து போய் நிற்கிறாங்க. தோல்வி வரும்போது ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை வரும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாரா? ஆண்டவர் ஏன் என்ன இப்படி நடத்துறாரு? எங்களுக்கு மட்டும் ஏன்? ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? ஆண்டவருக்கு கால் இல்லையா? ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு? ஆண்டவரையே கட்டிட்டாங்களோ? இப்படி எல்லாம் சில பிரகஸ்பதிகள் பேசு. நான் சொல்றேன், முதல்ல உன் கிரியை சரி பண்ணு, அப்ப ஆண்டவர் கிரியை நடக்கும். உன் கிரியை சரியில்லாதபடி ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார்? பழி எல்லாத்துக்கும் ஆண்டவர் மேல போட்டு பண்றதெல்லாம் இவங்க பண்ணிடுறது, கடைசியில பழியை தூக்கி யார் மேல போட்டுருது? ஆண்டவர் மேல, வார்த்தையை கொடுத்த தீர்க்கதரிசி மேல போட்டுருது. அதனால இன்னைக்கு என்ன பண்றது? சில ஊழியக்காரர்கள் என்ன பண்றது? தீர்க்கதரிசனமா சில விஷயங்கள் வந்தாலும் சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? நீ சொன்னதுனால தான், இல்லைன்னா அப்படியே போய் வந்திருக்கும். போ, அப்படியே போக வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? மரணம் வரணும்னா என்ன பண்ண முடியும்? சாமியால தடுத்து நிறுத்த முடியல மரணத்தை. காரணம் என்னன்னா, அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான். அதுக்கு அவங்க எச்சரிக்கையா இல்ல. கர்த்தரை தள்ளினார்கள், ஆளாதபடி தள்ளிவிட்டாங்க. இரண்டாவது புறக்கணித்தார்கள். புறக்கணிப்பு, ஏளனம். ஆண்டவர் எந்த நிமிஷத்துலயும் வந்து நமக்கு உதவி செய்துவாரு. டெய்லியே பாருங்க, எது நம்மை பாதுகாக்கும்? இயேசு ராஜாவா என் வீட்டுல இருக்கும்போது, அவர் வார்த்தை இருக்கும்போது, அவருடைய பிரசன்னம் இருக்கும்போது, எப்படி அநியாய் பெலிஸ்தியன் வந்தாலும் சரி, அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அப்ப இன்றைக்கு விசுவாசிகளுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை தேடுறாங்களே தவிர இயேசுவை என்ன பண்ணல? தேடல. அப்ப இயேசுவை தேட ஆரம்பிச்சுன்னா என் புதுமை எல்லா சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுங்க. ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கு. பெலிஸ்தியன் எப்படி வந்தாலும் அணியணியா வந்தான், கேங்கா வருவான். அணியணியா கேங்கா. ஆனா இயேசுக்கு ஒரு பேர் இருக்கு, சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது இந்த சேனை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப முதலாவது இவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய பெட்டியை நம்பினார்கள், கர்த்தரை நம்பல. இயேசு இல்லாத பெட்டிக்கு என்ன இருக்கு? பெட்டினா நான் சொல்ல பாருங்க, பிரச்சனைக்கான தற்காலிக தீர்வை தேடினார்கள். ஆனா என்ன வந்தது? அழிவுதான் வந்தது. இரண்டாவது, எது மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது, எது நம்மை ரட்சிக்காது. அடுத்தது வாசிப்போம். சங்கீதம் 44:6. சங்கீதம் 44:6 இப்படியா சொல்லுகிறது, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, அதாவது பாதுகாப்பதில்லை. தாவீது சொல்றான் பாருங்க, நான் வில்லை நம்புறவன் இல்லை, என் கத்தியை நம்புறவன் இல்லை, அது என்ன பாதுகாக்காது. இந்த வில் பட்டயம் இது எதை காமிக்குது தெரியுமா? சொந்த ஆயுதத்தை காமிக்குது, சொந்த பலனை காமிக்குது. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? எதுவா எனக்கு வேணாம், வில்லன் தேவையில்லை, அம்பன் தேவையில்லை, அது எனக்கு பாதுகாக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு தேவ தயவு தேவையில்லை, நான் என்னுடைய காரியத்திலே நானே பாதுகாப்பேன், சொந்த பலன்லயே நான் நின்றுவேன்னு காமிக்குது. சிலர் என் பலன்லயே நான் நின்றுவேன். கர்த்தர்னாங்க பலம். 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இவன் சொன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம எதுல பாதுகாக்க மாட்டாரு? எதுல பாதுகாக்க மாட்டாரு? பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் பாதுகாக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆயுதம் எதுவா இருக்குது? நம்ம கையில என்ன ஆயுதம் இருக்கு நமக்கு தான் தெரியும். என்ன ஆயுதம் வச்சிருக்கோம்? ஒருத்தர் அட்டாக் பண்ண என்ன ஆயுதம் வச்சிருக்கோம்? ஈஸியான ஒரு ஆயுதம் ஒண்ணு இருக்கு. என்ன ஆயுதம் தெரியுமா? நாவு. இருக்கிறதுலே பெரிய ஆயுதமா பைபிள்ல சொல்லுது. பைபிள்ல சொல்லிருக்கு என்னது? நாவு. சிலருக்கு நாவு ஆயுதமா பயன்படுத்துகிறாங்க. அது நம்மள பாதுகாக்காது.
சிலர் என்ன பண்றாங்க, சிலர் கையை ஆயுதமா எடுத்துக்கிறாங்க, பட்டால் பிட்டில போட்டு வாங்குறது. எப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப பெலிஸ்தியன் பொல்லாத வல்லம் வருதுன்னா என்னாலே சண்டை போட முடியும் அப்படி காட்டுறது. அடுத்தது சிலருக்கு கால் ஆயுதம், கரெக்டா இல்லையா? சிலருக்கு கால, சிலருக்கு என்ன ஆயுதம் தெரியுமா? சிலருக்கு மந்திரவாத ஆயுதம், ஒருத்தர் அடிக்கிறதுக்கு மந்திரவாதத்தை தூக்குறது. உண்மையை சொல்றேன், இப்போ ஒருத்தரை காலி பண்ணங்க, ஒருத்தரை அடிச்சு காலி பண்ண என்ன பண்ணுவோம், பேசியே சாவடிப்பான். இல்லைன்னா 2 வார்த்தை 3 வார்த்தை பேசியே காலி பண்றோம். அவங்க கிட்ட கடவுளுடைய வார்த்தை இருக்காது, கடவுளுடைய வார்த்தையில எச்சரிப்பு இருக்கும். இவன் பாருங்க, நாம பேச ஆரம்பிச்சா சரி, காதுல இந்த பக்கம் போய் இந்த பக்கம் ரத்தமா வரும். அப்படிப்பட்ட பேச்சு ஆயுதம். சில நேரம் கொலா சண்டையில கோல்டு மெடல் வச்சுட்டா இருப்பாங்க, அந்த மாதிரி வாயை தரல அவங்க தெருவில் யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஆயுதம், எந்த ஆயுதத்தை இன்னைக்கு வச்சிருக்கீங்க? எந்த ஆயுதமும் உங்களை ரட்சிக்காதுங்க. நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் ரட்சிக்கும், கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும். சிலர் பாருங்க மந்திரவாதத்தை பயன்படுத்துது, சிலர் பிசாசையே ஊறுது, ஆதியை ஊறுது, இதெல்லாம் ஆயுதமா வச்சுப்பாங்க. ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான், டக்குன்னு சைலண்டா அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு உண்டான்னு போயிட்டு சோத்துக்கு வழி இருக்காதாங்க, சோத்துக்கு வழி இருக்காது. 10,000 20,000 50,000 செலவு பண்ணி மந்திரம் பண்ணி காலி பண்ணிடுறது நினைச்சிருக்குது, எதுவும் வேலைக்காக. நான் சொல்ற பாருங்க, சொந்த பலன் நம்மை ரட்சிக்காது. இப்ப எது நம்மை ரட்சிக்கும்னா, இயேசு ராஜாவா இருந்து அவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் எனக்கு என் குடும்பத்துக்காக சொல்கிற தரிசனம் இருக்கும்போது அவர் சேனைகளின் கர்த்தரா இருந்து நம்மை பாதுகாப்பார். அப்ப நான் இயேசு ராஜாவை என்ன பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது, புறக்கணிக்க கூடாது, அவர் ஆளும்படி இடம் கொடுக்கணும். அடுத்தது சொந்த பலன் நம்மை பாதுகாக்காது. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 33:16, சங்கீதம் 33:16, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தினால் மிகுதியால் தப்பான். இங்க பாருங்க, சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படும். இப்போ ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய படைச்சேனை வச்சிருப்பான். அவர் தான் நினைச்சிருப்பாரு, இவ்வளவு படைச்சேனை தாண்டி நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது, அது நம்மளுக்கு பாதுகாக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. எஸ்கார்ட் மாதிரி எவ்வளோ எஸ்கார்ட் போட்ட பெரிய பெரிய சிஎம் பிஎம் எல்லாம் அசால்ட்டா செத்து விட்டாங்க, சுட்டுட்டாங்க, பாம்பு வச்சுட்டாங்க, என்னென்னோ பண்ணிட்டாங்க. அப்ப நாம இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள், தேவையில்லாத ஆட்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. இவங்களால தான் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம், இவங்களால தான் நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, அப்படிலாம் இல்ல. இயேசுவால மட்டும்தான் நம்ம நிரந்தரமாய் பாதுகாக்க முடியும். இந்த ராஜா எதை நம்பினானா, சுத்தி இருக்கிற படை வீரர்களை நம்பினா. இவங்களை தாண்டி யாரும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இந்த பாதுகாப்புக்குள்ள இருக்க இந்த சௌந்தரியவான் என்றால் என்னன்னா, பலப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். பலப்பட்டவன்னா இந்த ராஜாக்கு எண்ணம் என்னன்னா, என்னை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டம் இருக்கு, அது நான் உண்டாக்கின போர் சேவர்களா இருக்கு, இன்னைக்கு என்கிட்டயே சொந்த பலன் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பண பலம் பட பலம் எதுவும் நம்மளை பாதுகாக்க முடியாது. இந்த ராஜாக்கு என்ன எண்ணம்னா, பண பலம் பட பலம். நீங்க சொல்லணும், என்ன பணம் இருந்தாலும் சரி, என்ன படை இருந்தாலும் சரி, என்னை பாதுகாக்க இயேசு மட்டுமே முடியும். இதெல்லாம் என்ன பாதுகாக்காது. அப்ப இயேசு என்னோட சேனைகளின் கர்த்தரா இருந்தா அவர் என்னை பாதுகாப்பார். இப்ப இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு எதை தேடிட்டு இருக்கோம்? இந்த இஸ்ரவேல் மக்கள் எதுல தேடினாங்க? சொந்த கர்த்தருடைய பெட்டி இருந்தா போதும்னாங்க. இயேசு வேணாம், எனக்கு கர்த்தருடைய பெட்டி இருந்தா போதும்னாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இயேசு ராஜாவை தள்ளி விடுகிறவங்களா இருக்கக்கூடாது, புறக்கணிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கும்போது எனக்கு ஈட்டியை, இப்போ சண்டை வந்துச்சு, எவனோ 10 பேர் அடிக்க வரனா வீட்டுக்குள்ள போய் என்ன தேடுவோம்? ஏதாவது உருட்டக்கட்டை இருக்குதா, இல்ல வேற ஏதாவது கட்டி இருக்கா, இல்ல கல்லுகள் இருக்கா தேடுவோம்ல. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இயேசுவின் நாமத்தினால முடிஞ்சு போச்சு. 4 திருநாய் வந்து அவன் குடிங்க எடுத்துட்டு போயிடும். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் பாஸ்டர் ஒரு பாஸ்டர் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஜப்பான் நடத்தக்கூடாது அப்படின்னு இது பண்ணிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க ஒய்ஃப் மிளகாத்தூள்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு போன் வந்துருக்கு, இந்த மாதிரி யாரோ உங்க வீட்டை வந்து கேட்டா போடுறாங்க, உஷாரா இருக்கா அப்படின்னு. இவங்க வீட்டை நல்லா மிளகாத்தூள் போட்டுடலாம் ரெடியா, நான் பாஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு 5-6 பேர் வந்து கேட்ட உடைச்சிருக்காங்க. அது நம்ம இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீரே பாதுகாப்புனாராம். எங்கெங்க வந்ததுன்னு தெரியும் திருநாயிங்க புடிச்சு அவனை புடியில எடுத்துச்சான். பாருங்க, அந்த தேவ மனிதன் யாரை தேடி இருக்கிறாரு? இயேசுவை தேடுறதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, சத்துருக்கு இன்னொரு பெரிய சத்துரு அமைச்சார். அவன் 20 நாள் ஊசி போட்டே சேர்த்தான். 4-5 திருநாய் வந்து என்ன பண்ணிருச்சான், அப்படியே புடிக்கிச்சான் அந்த வந்தவங்க எல்லாரையும். பாருங்க கர்த்தரை எப்படி பாருங்க, அவரு சொந்த ஆயுதத்தை எடுக்கல, கர்த்தரை ஆயுதமா எடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம். அது நம்மை பாதுகாப்போம். அடுத்தது பாருங்க, அடுத்து இன்னொரு பாதுகாப்பு ஜனங்கள் நீங்க தேடுறாங்க குடும்பங்கள்ல. நான் சொல்றேன், அவங்க குடும்பங்கள்ல நீங்க பாருங்க, இயேசு ராஜாவா இருக்காரா? இயேசு நான் புறக்கணிச்சிருக்கேனா? இல்ல அவர் தள்ளி விட்டு இருக்கா? இயேசு ராஜாவா சேனைகளின் கர்த்தரா இருந்தா என்னை எப்படிப்பட்ட பெலிஸ்தீனை ஜெயிக்க முடியாது. அணியா கூட்டமா வந்தாலும் ஜெயிக்க முடியாது.
அதே போல என் வீட்டுல இருக்கிற ஆயுதத்தை இல்ல, என் நாவுன்ற ஆயுதத்தை இல்ல, என் காலுன்ற ஆயுதம், கையின்ற ஆயுதம், மத்த எந்த ஆயுதம் அல்ல, இயேசுவே எனக்கு சர்வ வல்லவரா இருக்கிறார். அடுத்தது பாருங்க, இன்னொரு குடும்பத்துல எதையெல்லாம் பாதுகாத்து நினைக்கிறாங்க பாருங்க. ஏசியா எடுத்துக்கொள்வோம். ஏசியாவின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல, நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுது ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழுப்பி உன்னை விலக்கட்டும், அதாவது ரட்சிக்கட்டும்னு சொல்றார். இங்க பாருங்க, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நீ செய்யற என்னென்ன செய்யற, இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்து வித்த காட்டுன்னு இருக்கிற, வித்தக்காரன் கிட்ட போற. சின்ன வயசுல இருந்து ஒரே நாட்டியம் தான், வித்தை தான். இந்த மாய வித்தை அவன் கிட்ட போறது, சூனியக்காரன் கிட்ட போறது, திரளான யோசனை, நல்ல யோசனை இல்லை. பாருங்க, நம்ம தேவ யோசனை கொடுத்தா கேட்க மாட்டாங்க. உலகபூர்வமா அந்த மகளே, நீ 21 நாள் குளித்து ஈர துணியோடு இரவு 12 மணிக்கு போய் முச்சந்தியில கற்பூரம் ஏற்று, நல்ல விஷயத்துக்கு ஏதாவது செய்ய சொன்னா பரவாயில்ல சொல்லுவான். இந்த யோசனை எல்லாம் இது மாதிரிலாம் செய்ய, அடுத்தது ஜோசியக்காரன், அடுத்தது நட்சத்திரக்காரன், அடுத்தது அமாவாசை, இது எல்லாம் அனுசரிக்கிறிய, இதெல்லாம் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் உன்னை ரட்சிக்குமா? இது எப்படி சின்ன வயசுல இருந்தே பழகி போகுது. இதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மாதிரி சின்ன வயசுல இருந்தே பழகியாச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நீங்க உங்க வீட்டுக்குள்ள இயேசு ராஜாவா இருந்தா, இயேசு சேனைகளின் கர்த்தரா இருந்தா, உங்களுக்கு விரோதமா எந்த வித்த பண்ணாலும் சரி, சூனியம் பண்ணாலும் சரி, எந்த திரளான பொல்லாத யோசனை வச்சாலும் சரி, அமாவாசையில நாள் பார்த்தாலும் சரி, பௌர்ணமியில நாள் பார்த்தாலும் சரி, ஜோசியக்காரர்கிட்ட போனாலும் சரி, ஒன்னும் ஆகாது. ஆனா அங்க என்ன இருக்கணும்? இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு யாரு இருக்கணும்? உள்ள இயேசு இருக்கணும், அவருடைய வார்த்தைகள் இருக்கணும், அவருக்கு நான் மகிமை செலுத்தணும். வேணும்ன்ற போது இயேசு 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 என்ன அப்ப சொன்னாரு, வருதுமா டேட்டு, அடுத்தது டேட் இஸ் கமிங், இயேசு அவுட் கோயிங், பிசாசு இன்கமிங். இயேசு வெளியே போறார், ஊர்ந்து வருகிறவர்களுக்கு கூட்டம் கூட்டமா உள்ளவர், அவ்வளவுதான். ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுப்பார். ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, இதெல்லாமே தரிசனமா சொல்றாரு. இப்படி எல்லாம் மனுஷன் யோசிக்கிறான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாருங்க, வீட்டுல எங்க ஆளுங்களை வர வச்சு 1 வாரம் 10 நாள் பூஜை எல்லாம் பண்ணி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு நாள் என்ன பண்ணும், அதுல விழுந்துடும். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சொந்த பலனை நம்பினார்கள், பின்னால் இருக்கும் பணபலத்தை நம்புறது, படபலத்தை நம்பினார்கள். அடுத்தது என்ன பண்ணாங்க, பொல்லாத வல்லமைகளை நம்பினார்கள். அடுத்தது சூனியத்தை நம்பினார்கள். அமாவாசை நாள் நேரம் பொல்லாத யோசனை நம்பினார்கள். இதெல்லாம் ரட்சிக்கும் நினைச்சாங்க, இதெல்லாம் பாதுகாக்காது, இதெல்லாம் பாதுகாக்காது. இன்னொன்னு நினைச்சாங்க, கர்த்தருடைய பெட்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ஜெயிச்சிருவோம், இந்த பெரிசனை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எது நம்மை பாதுகாக்கும்? இப்போ தலைப்புக்குள்ள போவோம். எது நம்மை பாதுகாக்கும்? உங்களை எது பாதுகாக்க போகுது? அதுதான் இப்ப சொல்ல போறேன். எது உங்களை பாதுகாக்க போகுது இதை தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் நம்மை பாதுகாக்காது, நம்ம குடும்பத்தை பாதுகாக்காது, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் நம்மளை பாதுகாக்காது. ஆனா எது நம்மை பாதுகாக்கும் அதை சொல்ல போறேன். வாசி எடுத்துக்கொள்வோம். அப்ப நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். அவருக்கு என்ன பேர் இருக்கு? இயேசுன்னு பேர் இருக்கு. அப்ப இயேசு பக்கம் நாம திரும்பும் பொழுது நாம் பாதுகாக்கப்படும். அப்ப இயேசு என் பக்கமா இருக்கும் பொழுது நான் பாதுகாக்கப்படுகிறேன். இயேசுவின் வார்த்தை என் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நானும் என் வீடும் பாதுகாக்கப்படுகிறோம். எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 62:7 ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கு. இவன் சொல்றான் பாருங்க, என் பாதுகாப்பு எங்க இருக்கா? இயேசுவினிடத்தில் இருக்கு. இந்த விசுவாச வீரன் சொல்றான் பாருங்க, என் பாதுகாப்பு அது என் மகிமையும் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கு. இவன் சொல்றான் பாருங்க, என் பலம் எங்க இருக்குன்னா கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அப்ப இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு எங்க இருக்கா? அவன் சொல்றான் பாருங்க, இயேசுக்குள்ள இருக்கு என் பாதுகாப்பு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? இயேசு. அதே 2வது வசனம் 62 அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமாவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எப்ப இயேசு என் பாதுகாப்பு, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன் போது என்னை யாராலும் அசைக்கவே முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் என் கண்மலையா இருக்கும்போது, நான் அவர் தான் என் பாதுகாப்புன்னு இருக்கும்போது, நான் அவருக்குள்ள இருக்கும்போது நான் அசைக்க. என்ன மாதிரி பிரச்சனை வீட்டுள்ள வரட்டுங்க, எவ்வளவு பெரிய வல்லமை வீட்டுள்ள அணியா வரட்டுங்க, நான் அசைக்கப்படவே மாட்டேன்.
ஆனா நான் இப்ப என்ன பிரச்சனை, நான் விசுவாசிகளுக்கு பாதி நேரம் இயேசுக்குள்ள, முக்காவாசி நேரம் உலகத்துக்குள்ள, கொஞ்ச நேரம் இயேசுக்குள்ள, கொஞ்ச நேரம் இயேசுக்குள்ள, அப்புறம் முக்காவாசி நேரம் உலகத்துக்குள்ள. அது இருக்கக்கூடாது. நான் எந்நேரமும் எந்த சூழ்நிலையும் இயேசுக்குள்ள இருக்கும்போது நான் பாதுகாக்கப்படுகிறேன், நான் அசைக்கப்படவே மாட்டேன். அப்ப பாதுகாப்பு எங்க இருக்கு? இயேசுக்குள்ளதான் பாதுகாப்பு இருக்கு. அதுதான் ஒரு பக்தர் பாட்டு பாடினது, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாருங்க, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அவர் பாருங்க, அந்த தேவ மனுஷன் பாருங்க, இங்க சொன்ன எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம், நீங்க தான் என் பாதுகாப்பு, நீங்க தான் என் பாதுகாப்பு. நான் யாருக்குள்ளே இல்லை, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். என் வீடு இயேசுக்குள்ள இருக்கு, என் குடும்பம் இயேசுக்குள்ள இருக்கு. நான் எதுக்குள்ள இல்லை? இப்ப பிரச்சனைக்கான தீர்வை தேடுறவனா ஒரு ஆள் இல்ல, இயேசுவை புறக்கணிக்கிறவன் இல்ல, இயேசுவை தள்ளி விடுகிறவன் அல்ல. என் வீட்டுல இருக்கிற ஆயுதம் எனக்கு பாதுகாப்பு கிடையாது, சூன்யமோ மந்திரமோ எனக்கு பாதுகாப்பு. ஆனா இயேசு நான் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நான் பாதுகாக்கப்படுறேன், என் குடும்பம் பாதுகாக்கப்படுது. அப்ப முதலாவது எங்க பாதுகாப்பு இருக்கான்? இயேசுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ளதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. உலகத்துல நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இரண்டாவது காரியம், சங்கீதம் 20:6 வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். இங்கே யாருக்கு பாதுகாப்பா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு பாதுகாப்பு என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம். உமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பும் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். இங்க இந்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படும். முதலாவது இயேசுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவர் என் கூட இருக்கிறதுனால, என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு உண்டு. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ள நான் இருக்கும் பொழுது பாதுகாப்பு. அப்ப அது மட்டும் இல்ல, நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலாம், நம்ம ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இப்ப இதே வசனத்தை பிலிப்பியர் 1:19 ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலும் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். எனக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை இல்லை, ஆனா என் முடிவு பாதுகாப்போடு தான் முடியும். அது இயேசுக்குள்ளதான் முடியும், அது பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளதான் முடியும். இப்ப நடந்துட்டு இருக்க சூழ்நிலையை பார்த்து நம்ம தீர்மானிக்க கூடாது, என் முடிவு ரட்சிப்போடு தான் முடியும். இதுதான் அபிஷேகத்தின் வாழ்க்கையை காமிக்குது. இதுதான் இயேசுக்குள்ளே பாராதிக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப ஒரு உற்சாகம் வந்து பாருங்க, அதுதான் பரிசுத்த ஆவியான நிறைவு. இப்ப கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து பாருங்க, அதுதான் பரிசுத்த ஆவியான நிறைவு, அதுதான் அபிஷேகமான வாழ்க்கை. இந்த பரிசுத்த ஆவினா என்ன, அதுனா என்ன, இங்க அந்நிய பாஷை பேசணுமா, அப்படியே ஏறி நிற்போமா, அப்படி பண்ணுவோம், அப்படியெல்லாம் இல்லைங்க. அதுவும் பரிசுத்த ஆவியின் நிறைவு தான். ஆனா கடவுளுடைய வார்த்தை கேட்கும்படி உங்க மனசுல ஒரு ஏவுதல் வந்து நீங்க வந்திருக்கீங்க பாருங்க, இப்ப இதை கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியோடைய நிறைவு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா என்ன தெரியுமாவும் பாருங்க, உணர்த்துவார். இப்ப வீட்டுல இருக்கீங்க, என்னவோ தெரியல, காலையில இருந்து என்னமோ சூழ்நிலை சரியில்லாத மாதிரியே இருக்கு, என்னமோ தவறா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு உணர்வு வரும் பாத்தீங்களா, இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதே போல ஒவ்வொரு நாளும் நான் இப்படி போகணும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்ன வேற வழியில ஏதோ ஒரு வழியில நடத்திட்டு போறாரு, அதுதான் நடக்குது. இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பாரு, வேண்டாம், இங்க போகாத, இங்க பேசாத, இங்க நிக்காத, இங்க பார்க்காத, இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துது. அப்ப ரெண்டாவது நமக்கு பாதுகாப்பு எங்க இருக்கான்? பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கு. அப்ப முதலாவது பாதுகாப்பு எங்க இருக்கு? என்ன சொன்னேன், நம்ம வாசிச்சோம், எந்த வசனம்? சங்கீதம் 62:7, என் ரட்சிப்பும் என் மகிமையும் கட்டடத்தில். என் பாதுகாப்பு எங்க இருக்கு? இயேசுவின் இடத்துல இருக்கு. ரெண்டாவது என்னுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு. அப்ப நிறைவான ஆவி வரும்போது குறைவானதெல்லாம் போயிடும். யார் அணியணியா வந்தாலும் சரி, இவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குடா, இவன் மேல ஒரு வல்லம் இருக்குடா, இவன் இயேசுக்குள்ள இருக்காண்டா, எவ்வளவுதான் கேங்கா போனாலும் சரி, இவனையும் குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் இவனோடு இருக்குதான். அப்படி சொல்லணும். இப்ப சேனைகளின் பொல்லாத கூட்டம் என்னோட இருக்கு, பொல்லாத மனிதர்கள் என் கூட இருக்கிறாங்க, தேவையற்ற மனிதர்கள் மேல நான் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அழிவு வரதான் செய்யும். அப்புறம் ஆண்டவரை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. சிலர் அப்படியே சொல்றாங்க, சிலர் அப்படியே சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா ஆண்டவர் இப்படி பண்றாருன்னே தெரியல. நாம என்ன பண்ணோம், அப்படியே ஒரு டைரி போட்டு நான் பிறந்த நாள் முதல்லாம் இதுவரை நடந்த கிரியைகள் எழுதணும்னா அப்ப நம்மளுக்கே தெரியும், நிறைய வார்த்தை ரெண்டுல எழுத வேண்டியிருக்கும். ஆண்டவர் ஏன் பண்றாரு, ஆண்டவர் ஏன் பண்றாரு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடிட்டு இருக்கோம், இயேசுவை தெரியல.
உலகத்துக்குரிய ராஜாவை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூக்கி வச்சுட்டு இருக்கோம். இயேசுவ ராஜாவா ஏத்துக்கல. அது மட்டும் இல்ல, வேற போது இயேசு ராஜா வாங்க அப்புறம் புறக்கணிக்கிறது, தள்ளுறது. இன்னைக்கு பாருங்க, பாதுகாப்பு அப்படி இல்லைங்க. பாதுகாப்பு நமக்கு எங்க இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு, பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு. அப்ப இயேசு பரிசுத்த ஆவியான நமக்குள்ள நிறைவா வரணும். நிறைவா வரும்போது குறைவெல்லாம் போயிடுமா? ஒரு பாட்டு ஒரு கூட இருக்கு பாருங்க, நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே, நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அப்ப நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். அப்படின்னா பெலிஸ்தியன் கூட்டம் கூட்டமா வந்தாலும், பொல்லாத வல்லமை கூட்டம் கூட்டமா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என் மேல யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறார். நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். ஒரு சத்தியம் புரிஞ்சுக்கோங்க, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நான் உள்ள, எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவர். அப்ப இன்னைக்கு நான் சொல்ல பாருங்க, எதெல்லாம் நம்மை பாதுகாக்காதுன்னு சொன்னேன். அப்ப எதெல்லாம் நம்மை பாதுகாக்குமா? ஆண்டவராக இயேசுக்குள்ள இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு. மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க, இயேசு நமக்குள்ள பிறந்திருந்தா பாதுகாப்பு. நிறைய பேருக்கு இயேசுவை பிறக்கிறது இல்லை, தத்தெடுக்கிற பிள்ளையாகி போயிட்டார் இயேசு. அப்போ போய் எடுத்துக்கிறது கொஞ்சம் இப்ப நல்ல குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம போவோம், வீட்டுல அழகான குழந்தை இருக்கு தெரியுமா, போன தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் அந்த குழந்தையோட விளையாட்டு நாங்க பிடிங்கன்னு கொடுத்துட்டு வந்துருது. அப்படிதான் நிறைய பேருக்கு இயேசு பிளே சைல்டா இருக்கிறார். எப்படி? பிளே சைல்டா இருக்கிறார். ஆனா நமக்கே இயேசு நமக்குள்ள பிறந்திருந்தாருன்னா நமக்கு பாதுகாப்பு. என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்க? பாருங்க, மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படின்னா பாதுகாப்பார். அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் வருது. என்னன்னு? ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு இயேசுன்னு பேரிட, அது உன்ன பாதுகாக்கும். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள இயேசு பிறந்திருந்தா நம்மளை பாதுகாப்பார். அப்ப இன்னைக்கு பிறகுக்கு நாம இடம் கொடுக்கணும், இறுதிக்குள்ள இடம் கொடுக்கணும். இப்ப இன்னொரு குழந்தைய தூக்கி கொஞ்ச நாம தான் சபைக்கு போறது, இயேசுவே கர்த்தாவே பாஸ்டரையா ஜெபம் பண்ணுங்கயா, பாஸ்டரையா என்ன எல்லாமே ஒரே நெருக்கடியா இருக்கியா, நைட்டெல்லாம் பொல்லாத வல்லமை வருமா? அப்புறம் பார்த்தா சபையே வரது. ஏன்னா பேய்லாம் ஓடிச்சு போகுது. நான் நேற்று பேசும்போது சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் பேய் அனுப்புனாதான் அவன் சபைக்கு வருவான் போல, நமக்கு தெரியல. ஆண்டவரே நீங்க பார்த்து எது வந்தாலும் செய்யுங்க. பேய் வந்து நமக்கு எனக்கு வந்து கட்ட விஷயம்லாம் வருதுன்னு ஒரு அம்மா சொல். அப்புறம் பார்த்தா 3 வாரம் ஆளே காணும். நம்ம பண்ண ஜபத்துல பேய் ஓடி போச்சு, விசுவாசியம் ஓடி போச்சு. எப்படி? பேயும் ஓடி போச்சு, விசுவாசியம் ஓடி போச்சு. இவங்க பாருங்க என்ன விஷயம். இங்க பாருங்க, இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு இருதயத்தை முழுசா பிறக்கல. நாம என்ன பண்றோம்? நல்ல குழந்தைய பத்த தூக்கி அம்மா புஜி அப்படி தூக்கி கொடுத்துட்டு வந்துடும் பாருங்க. அது மாதிரி இயேசு கிட்ட அடிக்கடி இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல வாக்கு தரத்தையும் ஜபத்தையும் வாங்கிட்டு வந்துடும். எனக்குள்ள இயேசு பிறந்தாலே பாதுகாப்புங்க. எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கு. இப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அப்ப பிறக்கணும், இயேசுன்னு பேர் வைக்கணும். அவர் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படின்னா இயேசு எனக்குள்ள பிறந்துட்டாருனால எவ்வளவு அநியா பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது திரளான கூட்டம் என் குடும்பத்தை அழிச்சிடலாம் வந்தாலும் சரி, அது மந்திரவாதமா இருந்தாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும் சரி, அது பொல்லாத வல்லமைகளா இருந்தாலும் சரி, தேடி என் வீட்டுல பிரச்சனை வந்தாலும் சரிங்க, நான் சொல்றேன், நீங்க விசுவாசமா வரீங்க, தேடி உங்களை தேடி நான் பிரச்சனையே பண்ணிட்டேன், என் வீடு தேடி பிரச்சனை வந்து ஏதோ சூழ்நிலை தப்பு பண்ணிட்டேன் கூட சரி, நீங்க இயேசுக்குள்ள இருக்கும்போது அது உங்க கேட்ட மீறி ஒரு காரியத்துல கிரியை செய்யாது. உங்களை ஜெயிக்கலாம் வந்தாலும் சரி, ஒத்தாசைகளை காத்த பர்வதத்தில் இருந்து அனுப்புவார். விசுவாசிக்கணும். அப்ப என்னுடைய பாதுகாப்பு உலகத்துல இல்ல, பொல்லாத வல்லமையில இல்ல, என் பணத்துல இல்ல, என் படை பலத்துல இல்ல. ஆனா என் பாதுகாப்பு எங்க இருக்கு? இயேசுக்குள்ள நான் இருக்கும்போது இருக்கு. எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது இருக்கு. இயேசு எனக்குள்ள பிறந்திருந்தா, எனக்கு எதுக்கு பிறந்தாரு? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தவரே, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தவரே. அப்ப
எப்படி எனக்குள்ள பிறந்துட்டாருன்னா என் பாவம் போச்சு, சாபம் போச்சு, தந்திரம் போச்சு, பொல்லாத விஷயங்கள் போச்சு. அப்ப எனக்குள்ள இயேசு பிறந்ததுன்னா எனக்கு பாதுகாப்பு. 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். 4வது ஒரு காரியத்தை சொல்றேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டவர். அப்ப இங்க பாதுகாப்பு எதுல இருக்கா? சத்தியத்தை விசுவாசிக்கும் போது பாதுகாப்பு. முதலாவது இயேசுக்குள்ள இருக்கும்போது பாதுகாப்பு, எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பு, இயேசு எனக்கு பிறந்திருக்கிறதுனால பாதுகாப்பு. அடுத்தது சத்தியத்தை விசுவாசிக்கணும். அப்படின்னா கடவுள் இப்ப பேசுறாரு பாருங்க, இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். சத்தியம் உங்களை பாதுகாக்குங்க. இப்ப போறீங்க, இப்ப ஆண்டவர் சொன்னார், இப்ப ஏதோ பொல்லாத வல்லமை வந்து நம்ம முன்னாடி நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சொன்னார், இயேசுவின் நாமத்தினால பொல்லாத வல்லமை போ. அது கடவுளுடைய வார்த்தை. இதை விசுவாசமா சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத வல்லமை போ அப்படின்னு விசுவாசம் இல்லாம சொன்னா புக்குன்னு வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, பேய் ஓட்டுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனாங்க. நிறைய பேர் அங்க பேய் பிடிச்சி நாடு எவன் என்ன பண்ணாலும் அந்த வீட்டுல போனாங்க. அங்க போன இடத்துல என்ன பண்ணாங்க, பேய் ஓட்டல, பேய் இவங்களை ஓட்டிச்சு. ஸ்ட்ரெயிட்டா இயேசு கிட்ட வராங்க, இயேசுவே பேய் எங்களை தோத்தி அடிக்குது, இயேசுவே இது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். காடா பாவீங்களா, அற்பங்க இப்படி கூட இருப்பீங்களாடா, பேய் உங்களை தோத்தி அடிக்கிறவங்களா இருப்பீங்க என் கூட இருந்துட்டு. ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னாரு, சத்தியம் உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னாரு. நீங்க என்ன பண்ணல, சரியான வார்த்தையை அந்த பிசாசு மேல பயன்படுத்தலன்னு சொன்னார். அப்படிதான் பைபிள் இருக்கு. நான் வசனம் எடுத்தா இன்னும் பெருசா போவோம் பிரசங்கம். அப்படிதானே கடற்கரை சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட என்ன சொல்றாங்க, இயேசுவே அந்த வீட்டுல போனோம், அந்த அசுத்தாவி இருந்தது, அது எங்களை தோத்திச்சு, நாங்க தோத்தலான்னு போனோம். அதுதான் சொன்னேன், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கணும். இப்ப எனக்குள்ள வார்த்தை வரணும், என் வீட்டுக்குள்ள என்னன்னா இருக்கட்டும்பா, என்ன பிரச்சனை இருக்கட்டும்பா, என் வேலை செய்யற இடத்துல என்ன பிரச்சனை இருக்கட்டும்பா, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கணும்பா, சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியம் என்ன பண்ணும், பாதுகாக்கும். இயேசுவின் நாமத்துல நான் பாதுகாக்கும். ஒரு பிரச்சனைல மாட்டிட்டேன், நான் மாட்டிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட வசூலாக போனேன், பைபிளோட போனேன். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்னை போய் பார்த்தார். ஒரு தேவையில்லாத ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் ஒரு உபதிரவமா மாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆச்சு, ஒயிட் அண்ட் பிளாக் ஷர்ட்ல போயிட்டு பைபிளோட பாரு, ஒரு பெரிய கேங் அக்யூஸ்ட் உட்கார வச்சிருக்காங்க. இப்படி 20 பேர் வச்சிருக்காங்க கிரிட்டி கேஸ்ல. எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரே பார்த்தாரு, எதுவுமே சொல்ல. உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க. அதனால நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க, பாத்துக்கலாம், அவ்வளவுதான். சாயந்தரத்துக்குள்ள அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனை எழுதி வந்து அந்த பிரச்சனை எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு. சரி, எனக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஏதோ தவறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நடந்தது. அப்போ நான் சொல்ற பாருங்க, அந்த இடத்துல எது தெரியுமா வேலை செய்யணும். ஆண்டவரே, நீங்க முன்னாடி போய் கோணலாளர்களை செவையாக்குவேன்னு சொன்னீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் சொல்றேன் கதை, இப்ப இல்லை. கோணலாளர்களை செவையாக்குவேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க செவையாக்குறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அதே தான் நடந்தது. அப்ப சத்தியம் தான் முக்கியம். ஏன்னா சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இன்னைக்கு விடுதலை வேணும்னாலும் சத்தியத்தை என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அப்ப எனக்கு பாதுகாப்பு உலகத்துல இல்ல, பொல்லாத 4 நட்சத்திரம் இதெல்லாம் கிடையாது, என்னுடைய சொந்த பலத்துல கிடையாது, பண பலத்துல கிடையாது. பலன் நான் பாதுகாப்பு எங்க இருக்கு, இயேசுக்குள்ள என் பாதுகாப்பு இருக்கு. எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பா இருக்கிறாரு. அடுத்தது என்ன சொன்னேன், எனக்கு இயேசு உள்ள பிறந்து இருக்கிறாரு, அதுவே எனக்கு பாதுகாப்பு. அடுத்தது பாருங்க, எனக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கு. எனக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கு, அது என்ன பாதுகாக்கும். எந்த பெரிசனும் ஊர்ந்து வந்தாலும் சரி, கேங்கா வந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அடுத்தது எதுல பாதுகாப்பு இருக்கு, தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிப்பதற்கு தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அடுத்தது நம்மை பாதுகாக்கிறது எதுவா, கிருபை. அடுத்தது நம்ம என்ன பாதுகாக்குதா, கிருபை. எத்தனை பேர் சொல்லுவோம்ப்பா, கிருபியா இருக்கிறப்பா, கிருபியா வாழ்ந்தோம்ப்பா, கிருபியா என் காலம் போதுப்பா சொல்லுவோமா? அப்ப இயேசுதான் அந்த கிருபை. நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறாருன்னா அவர் எனக்கு கிருபையை கொடுப்பார். அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 15:10 தேவனுடைய கிருபையினாலே நான் இருக்கிறோம், அவர் எனக்கு அருளின கிருபை வீணாய் போகவில்லை. அப்ப நான் இருக்கிறதே கிருபை தான். இல்லைன்னா இந்த வல்லமை என்ன பண்ணிருக்கேன், என்ன இந்நாட்டு சாகடிச்சுட்டு நம்மள சுத்தியம் பொல்லாத வல்லமை இருக்குங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல. வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டுக்குள்ள எப்படியாவது வந்துடும். ஒண்ணு மனுஷ ரூபத்துல வரும், இல்ல கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல வரும், எப்படியோ ஒண்ணு வரும்.
ஆனா இதை ஜெயிக்க நம்ம கிட்ட என்ன வேணும்? கிருபை வேணும். நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கு. இப்ப எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை யாரு கொடுக்கிறார் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இயேசுக்குள்ள நான் இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார், என்ன மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. ஆனா எனக்கு தாழ்மை இருக்கணும். நான் தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிருபை இருந்தா போதும். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு சாத்தான் வந்துட்டான் பாருங்க, ஒரு பெரிய மனுஷன். அவன் மனுஷன் சொல்றான், நான் கடவுளுக்காக ஒண்ணு நினைக்கிறேன், எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என் உடம்புல ஒரு முள் இருக்கு, என் தலைக்கு மேல, அது எனக்கு குத்தும், சாத்தானுடைய தூதனா இருக்கு. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிருப்பீங்க? ஒரு சாத்தானுடைய கிரி என் உடம்பை பாழாக்குது, என் குடும்பத்தை பாழாக்குது. ஆனா ஆண்டவர் இடத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும். நீ இயேசுக்குள்ளதான் பாருங்கிற, உன் மேல பரிசுத்த ஆவி இருக்கு, இயேசு உனக்குள்ள பிறந்திருக்கிறார், நீ சத்தியத்துக்குள்ள வாழ்ற. ஆனாலும் சாத்தா வந்து உன்னை கிரியை செய்யறான், என் கிருபை உனக்கு போதும். அப்ப கிருபை தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கிருபைக்குள்ள நமக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. அதுதான் ஒரு பக்தர் பாடுறாரு, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அடுத்த நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த பாடல்கள்லாம் இதனால தான் எழுதப்பட்டாங்க. கிருபை தான் பாதுகாப்பு இருக்கும். உலகம் கொடுக்குற தயவு இல்லைங்க, உலகம் கொடுக்குற ஆதரவு இல்லைங்க, உலகம் காட்டுற அன்பு இல்லைங்க, அவர் கிருபையிலே நான் பாதுகாக்கப்படுறேன். அப்ப நம்ம எது பாதுகாப்பு தான்? இயேசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கு. எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு இருக்கு, எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார், பாதுகாப்பு இருக்கு. நான் வசனத்துக்குள்ளே வாழ்க்கை வாழ்றேன், அதுல பாதுகாப்பு இருக்கு. அடுத்தது என் மேல கிருபை இருக்குங்க. கிருபைனா என்ன? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நல்ல மழை பெய்யும், ரெயின் கோட் போட்டு போனா என்ன ஆகும்? நனைய மாட்டோம். ரெயின் கோட் போட்டு போதுன்னா அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இப்ப மழையில அதாவது பெரிய பொல்லாத விஷயங்கள் நம்மள ஜெயிக்கணும்னு வரும்போது நாம ஒரு இதுக்குள்ள இருக்கிறோம் பாருங்க, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. தேவையான நேரத்துல வரும் கிருபை. ஏன்னா ரெயின் கோட்லாம் மற்ற நேரத்துல உள்ளதா இருக்கும். கிருபை இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுதா, அப்ப அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். பொல்லாத வல்லமை நம்மள ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறா, அப்ப கிருபை நம்மளுக்கு பாதுகாக்கும். அப்ப எனக்கு பாதுகாப்பு எதுல இருக்கு? கிருபையில இருக்கு. அடுத்து நாங்க எதுல பாதுகாப்பு இருக்கு? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்பும் வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, எதுல பாதுகாப்பு இருக்கா? இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். எதை? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரோடு எழுப்பினார்னு இருதயத்துல விசுவாசம் வருது பார்த்தீங்களா? அப்பதான் பாதுகாப்பு. முதலாவது இயேசுக்குள்ள பாதுகாப்பு, இரண்டாவது வெளியே பரிசுத்த ஆவிக்குள்ள பாதுகாப்பு, மூன்றாவது இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார் பாதுகாப்பு, நாலாவது சத்தியத்தை பேசுறதுனால பாதுகாப்பு, ஐந்தாவது கிருபைக்குள்ள பாதுகாப்பு, இங்க ஆறாவது என் இருதயத்துல விசுவாசிக்கிறதுனால பாதுகாப்பு. நிறைய பேர் இந்த ஆர்சி இதெல்லாம் போனா அப்படியே ஆர்ட் ஓபன் பண்ணாம நார்த் எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த போட்டோ பார்த்துருக்கீங்களா? இருதய ஆண்டவர் கேட்டா அப்படியே ஆர்ட் ஓப்பன் ஆகி ஆர்ட் எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, விசுவாசம் உள்ளுக்குள்ள அப்படி இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள அப்படி விசுவாசம் இருக்கணும். காலையில 1 மணி நேரம் விசுவாசம், 12 மணி நேரம் அபிசுவாசம், சாயந்தரம் 1 மணி நேரம் விசுவாசம், அடுத்தது 10 மணி நேரம் அபிசுவாசம். இப்படி இருந்தா ரெடியா இருக்கிற அநியா பெலிஸ்தன், கண்ணுக்கு தெரியாத வல்லமை ஊர்ந்து வருகிறவர். எப்படி காலி இந்த பெலிஸ்தனை குறித்து ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். அவன் பயங்கர மோசமானவன். எப்படி அவனை நம்பவே முடியாது. இவனான்ற மாதிரி அவனேன்ற மாதிரி செஞ்சிருவான். பெலிஸ்தனை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கேன். மோசமான வல்லமை, அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும். சாவிக்கெல்லாம் அந்த பெலிஸ்தீன் வல்லமையில மாட்டிக்கிட்டு சில்லானா கர்த்தர் பாதுகாத்தார். அவன் எப்படி வருவானே தெரியாது. அப்படியே ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருக்கும், பக்கத்திலேயே இருக்கும். ஆனா பண்றதெல்லாம் தெளிவா பண்ணிட்டு உட்காந்து இருக்கும், தெளிவா பண்ணுவான். அதுதான் இப்ப
நான் இந்த பாதுகாப்புக்குள்ள இல்லைன்னா நமக்கு என்ன காத்திருக்கு? உலகத்திலேயே அப்படிதான். ஒரு வேலைக்கு போன வச்சுக்கோங்க, அவன் டீமா சேர்ந்து சண்டை போடுவான். ஒருத்தரா சண்டை போட மாட்டான், ஒரு கேங்கா சேர்ந்துப்பான். எப்படி தெரியுமா அப்புறம் அப்படியே 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தரை காத்திருப்போம். காலேஜ்ல இது நடக்கும், ஸ்கூல்ல இது நடக்கும். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இயேசுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய கிருபைக்குள்ள, உங்களுக்குள்ள இயேசு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கும் பொழுது எந்த கேங்க உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. எந்த கேங் வந்தாலும் சரி, இங்க பெரிய கேங் இருக்கு, சேனைகளின் கர்த்தர், கவுண்டே பண்ண முடியாது. அவங்க யாரும் கவுண்ட் பண்ணலாம். அதுதான் அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம், என்னோடு இருக்கிறவர் அதிகம், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அப்ப பாருங்க, பாதுகாப்பு இருக்கு பாருங்க. விசுவாசிக்கணும், இன்னொரு விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். நிறைய பேர் பாருங்க இது நல்லா சொல்லப்பட்டு பாருங்க, தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று ஒரு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார், பாதுகாக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பை வாயினால் அறிக்கை செய்யணும். இப்ப கேலண்டர்ல விசுவாச அறிக்கை ஒன்று போட்டுங்க பாருங்க, அதை டெய்லி சொல்ல ஆரம்பிக்கணும். விசுவாச அறிக்கை, நான் நல்லா இருப்பேன், என் குறைகள் மாறும், என் பிரச்சனைகள் மாறும், எனக்கு விரோதமா நீங்க வல்லமைகள் வீழ்ந்து போகும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் தரித்திரம் மாறும், என் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் மாறும், இயேசு எல்லாத்தையும் செய்வார். அறிக்கை என்ன? ஏன்டா இந்த பிரச்சனையும், ஏன்டா இந்த போராட்டமும், இது எங்க போய் முடிய போதும், ஏதா போய் முடிய போதும், அவங்க என்ன ஜெயிச்சுட்டு இருக்காங்க, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். அப்படியே தான் இருக்கணும். உன் வாயில எது சொல்றது அதுதான் விசுவாசம். விசுவாச அறிக்கை விசுவாசத்தை பேசும், அவிசுவாசத்தை பேசாது. அப்ப பாருங்க, அப்ப உன் வாயினால எதை சொல்லுவாய் அதன்படி நடக்கும். அப்ப நம்மள எது பாதுகாக்குமா? விசுவாசம், இருதயத்துக்குள்ள இருக்கிற விசுவாசம். விசுவாசமும் இப்படிதான், காலைல பால்கார மாதிரி வரது போறதுலாம் கிடையாது, எந்நேரமும் இருக்கணும். பால் மாதிரி இருக்கணும், பால்கார மாதிரி இருக்கக்கூடாது. பால் எந்நேரம் பண்ண வீட்டுல இருக்கும், அந்த மாதிரி பால்கார மாதிரி இருக்கக்கூடாது. அவன் தான் எப்பயாவது வருமா போவான். விசுவாசம் அப்படிதான் இருக்கணும் நமக்குள்ள, இருதயத்துக்குள்ள எப்பயுமே நிரந்தரமா இருக்கணும். அப்ப எது நம்மை பாதுகாக்கும்? இயேசுக்குள்ள நான் இருக்கும்போது பாதுகாக்கப்படுவேன், எனக்கு வெளியே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நான் பாதுகாக்கப்படுவேன். மூன்றாவது என்ன சொன்னேன்? எனக்குள்ள இயேசு பறந்திருக்கும் போது நான் பாதுகாக்கப்படுவேன். நாலாவது, எனக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கும்போது நான் பாதுகாக்கப்படுவேன். ஐந்தாவது, கர்த்தருடைய கிருபை இருக்கும்போது பாதுகாக்கப்படுவேன். அடுத்தது, என் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை நான் அறிக்கை செய்யும் போது நான் பாதுகாக்கப்படுவேன். ஆறாவது காரியத்தை சொல்ற சங்கீதம் 44:3 வாசிப்போம். சங்கீதம் 44:3, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அடுத்தது பாதுகாப்பு எங்க இருக்காம பாருங்க, அவருடைய முகத்தின் பிரகாசம். இயேசுடைய முகத்துல இருக்காங்க நம்ம பாதுகாப்பு. என்ன மாதிரி எழுதிருக்காங்க பாருங்க, ஒரு சரியான லவ் பண்ணுங்க இயேசு. சங்கீதக்காரன் பயங்கரமா லவ் பண்ணுங்க இயேசு. சொல்றா பாருங்க, உங்க முகத்தின் அழகு இருக்கு பாருங்க. பைபிள் சொல்லுது, சாலமோன் என் நேசர் கார் இருளிலும் கருப்பு. அப்போ பிளாக் பியூட்டி போகுது. நிறைய பேர் பிளாக் விரும்புறீங்க. ஆனா இவன் பாருங்க, உங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு பாருங்க, அதுதாங்க என் பாதுகாப்பு. இல்ல ஒரு சரியான லவ் டைலாக இது. இந்த வசனத்தை எழுதும் போது யோசிச்சேன், எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க இயேசுவ. அவன் சொல்றான் பாருங்க, என் கையோ, என்னுடைய சப்போர்ட்டோ, என் பணமோ, என் அந்தஸ்தோ, என்னோட அதிகாரமோ, என் பின்னாடி இருக்கிறவன், என் முன்னாடி இருக்கிறவன், என் சைட்ல இருக்கிறவன், என் லெஃப்ட்ல இருக்கிறவன் எல்லாம் பாதுகாப்பு இல்ல. உங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு பாருங்க, அந்த பிரகாசம் தாங்க என்ன பாதுகாக்குது. டோட்டல் சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த கவிதைலாம் எழுதி கொடுத்தா எந்த பொண்ணு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடும் போகுது. அது மாதிரி எதுவும் செஞ்சுடாதீங்க சொல்றேன். எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க பாருங்க இயேசுவை பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முகத்தின் பிரகாசம் என்றால் அதாவது இது எப்படி சொல்லலாம், அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளி நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய இருள் போயிடும், நமக்கு வாழ்க்கை பிரகாசமாய் நம்ம பாதுகாக்கப்படும். இருள் ஆளுகிற தன்மை, இருள் நம்மை பாதுகாக்காது, கொஞ்சம் கொஞ்சமா அழிவுல கொண்டு போயிடும். அப்ப என்ன சொல்றாரு, முகத்தின் பிரகாசம் என் வாழ்க்கையில படும்போது, அப்படின்னா மூஞ்சி தான் இப்ப டியூப் லைட்னு வச்சுக்கோங்க, இப்படி திரும்பிட்டு இருந்தா இந்த பக்கம் தான் லைட் அடிக்கும், இந்த பக்கம் தான் விசுவாசி இருக்காங்க, இப்படி திரும்பும் போது நம்ம இவங்க மூஞ்சி பிரகாசமா தெரியும் இல்லையா? இந்த போட்டோகிராஃபர்லாம் என்ன பண்ணுவாங்க, மூஞ்சிக்கு நேரம் லைட் வச்சு போட்டோ எடுப்பாங்க. சொல்றாங்க போக்கஸ் லைட் என் பக்கம் திருப்புங்க. அந்த ஆண்டவர் சொல்றாங்க, உங்க என் முகம் இருளா இருக்காண்டவரே, நீங்க உங்க முகத்தை திருப்பினா என் வாழ்க்கை பாதுகாக்கப்படும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் போகும். அப்ப இன்னைக்கு பாதுகாப்பு எங்க இருக்கான்? இயேசுவின் முகத்துல இருக்கு, அவருடைய வெளிச்சத்துல இருக்கு. அது விசுவாசிக்கணும். அப்போ வாழ்க்கையில இருள் மாற்றுகிற வெளிச்சம் யாரு? இயேசு. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப இன்னைக்கு எதிர்ல பாதுகாப்பு இல்ல, எதிர்ல பாதுகாப்பு இல்ல, சொந்த பலத்துல பாதுகாப்பு இல்ல, பண பலத்துல பாதுகாப்பு இல்ல, படை பலத்துல பாதுகாப்பு இல்ல, பின்னாடி இருக்கிறவங்களால பாதுகாப்பு அல்ல, பொல்லாத வல்லமையில நம்புறதுனால பாதுகாப்பு இல்ல, சூரியன் நாலு அந்த நட்சத்திரம் அதுல பாதுகாப்பு கிடையாது.
அப்ப எது நம்மை பாதுகாக்குது? இயேசுக்குள்ள நான் இருக்கும்போது பாதுகாக்கப்படுவேன். இயேசு எனக்கு வெளியே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நான் பாதுகாக்கப்படுவேன். இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார், நான் பாதுகாக்கப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, எனக்கு தேடி வருது, அதில் நான் பாதுகாக்கப்படுவேன். தேவ கிருபை என் மேல இருக்கு, நான் பாதுகாக்கப்படுவேன். என் இருதயத்துல விசுவாசம் இருக்கு, நான் பாதுகாக்கப்படுவேன். இயேசுவின் முகத்தின் வெளிச்சம் என் மேல இருக்குங்க. இனிமே என் வாழ்க்கையில இருள் இல்லைங்க. அவர் முகத்தை திருப்பினா நான் பாதுகாக்கப்படுவேன். திரும்ப மாட்டார். இந்த ஃபாதர் ஒரு பாட்டு, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க. அடுத்த பாத்தீங்களா, ரட்சிப்பின் தேவன் நீங்க தான். ஆனா இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தான், என்னை பாதுகாக்கிற தேவன் நீங்க தான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுல நம்மளோட குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும். இது வரைக்கும் ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு தெரியல, நான் எதையோ பாதுகாப்புன்னு நினைச்சேன், எதோ என்ன பாதுகாக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க பேசிருக்கிறீங்க, ஆண்டவர் எது என்ன பாதுகாக்கும், எது என்ன பாதுகாக்காத நீ தெளிவா பேசிருக்கிறீங்க. இனிமே நான் பாதுகாப்புக்குள்ள இருக்க விரும்புறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். உங்களை ரட்சிக்காது, உங்களை பாதுகாக்காது. சொந்த பலன் உங்களை ரட்சிக்காது, பாதுகாக்காது. பண பலம் உங்களை பாதுகாக்காது, படை பலம் உங்களை பாதுகாக்காது. அதே போல் மந்திரவாதம் பாதுகாக்காது, சொந்த கிரியைகள் பாதுகாக்காது. அதே போல் என்னுடைய சுயமான காரியங்கள் என்னை பாதுகாக்காது. நான் எதனால் பாதுகாக்கப்படுகிறேன்? விசுவாச பிள்ளையே, இயேசுக்குள்ளே இருக்கும்போது பாதுகாக்கப்படுவாய். இயேசுக்குள் இருக்கும்போது பாதுகாக்கப்படுவாய். இயேசுக்குள் நீ இருந்து பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிக்குள் இருக்கும் பொழுது நீ பாதுகாக்கப்படுவாய். உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து உன்னை பாதுகாப்பார். அதே போல் தேவ கிருபைக்குள் நீ இருக்கும் பொழுது பாதுகாக்கப்படுவாய். உன் இருதயத்திற்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது பாதுகாக்கப்படுவாய். அதே போல் உன் வாயில விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, உன் இருதயத்தில் விசுவாச அறிக்கை செய்யும் போது நீ பாதுகாக்கப்படுவாய். இயேசு என்னும் முகத்தில் இருக்கிற ஒளி உன்மேல் வரும் பொழுது நீ பாதுகாக்கப்படுவாய் என்று சத்தியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறேன். அதற்காக நன்றி. நாங்கள் எதனால் பாதுகாக்கப்படுகிறோம்? என் குடும்பத்தை எது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது? இந்த பெலிஸ்தருடைய வல்லவன், அவன் ஊர்ந்து வருகிறவன், அவன் படைப்படையாய் திரளாய் வருகிறவன். அவனை ஜெயிக்க இயேசு எனும் நாமம் நம்மை பாதுகாக்கும். இயேசு எனக்குள் இருக்கணும். கர்த்தர் பேசுகிற வார்த்தை அநேக தரம் இயேசுவை தள்ளிவிடாதீர்கள், இயேசுவை புறக்கணிக்காதீர்கள். ஆனால் புறக்கணித்து விட்டால், தள்ளிவிட்டால் பெலிஸ்தருடைய வல்லமை பெரிதாய் கிரியை செய்யும், நஷ்டங்கள் உண்டாகும். அது உயிர் சேதம் கூட இருக்கலாம் என்று கர்த்தர் பேசினேன். ஆனால் பாதுகாப்பை குறித்தும் பேசியிருக்கிறேன். இயேசு எங்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது, சர்வ வல்லவர் சேனைகளின் கர்த்தர் எங்களோடு பாதுகாப்பாக இருக்கும்போது, எப்படிப்பட்ட பெலிஸ்தியன் வல்லமை வந்தாலும் அதை உன்னையும் உன் குடும்பத்தையும் சேதப்படுத்தாது என்று கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நான் பேசின வார்த்தை உன்னை பாதுகாப்பேன், உன்னை பாதுகாப்பேன். எதில் உனக்கு பாதுகாப்பு இருக்கு என்று பேசியிருக்கிற இந்த வார்த்தையை எடுத்துக்கொள். நிச்சயமாகவே நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படுவாய் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த காரியத்தை பேசுறதுக்காக நன்றி. கர்த்தருடைய கருத்தில் எங்களுடைய குடும்பம், திருச்சபை, விசுவாச பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதியும். எல்லா துதிகர மகிமை ஆவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.